விஜயை பார்க்கறதுக்கு தருதலைங்க மாதிரி ஓடிட்டு இருக்கிற நேரத்துல இந்த தம்பிங்க இங்க வந்து இந்த செய்தியை கேட்கறதுக்கு உட்கார்ந்து இருக்கிறான் பாத்தீங்களா, இவனை உண்மையிலேயே அடுத்த தலைமுறைக்கான தம்பிகள் நீங்க தான். அரசியல்வாதிக்கு என்ன தெரியும், நம்ம வாக்குகளை விலைக்கு வாங்க தெரியும். ஓட்டு கேட்கும் போது இப்போ வருவாங்க 4 மாசத்துல வீட்டுக்கு வந்து ஐயா அண்ணா அம்மா அப்பான்னு கேட்பான். தமிழகத்தை வேணால் திமுக ஆளலாம், ஆனால் சேலத்தை ஆள்வது அதிமுக. நாங்க தான் 10 தொகுதியில ஜெயிச்சிருக்கிறோம். சேலம் எங்களுடைய எஃகுக்கோட்டைன்னு சொன்னாரு. இப்ப எடப்பாடியை பார்த்து நாங்க கேட்கிறோம், அந்த சாயப்பட்டறைக்கு கையெழுத்து போட்டவரே எடப்பாடி தான். இந்த தமிழருக்கான அடையாளம் உலக அளவுல ஒண்ணுமே கிடையாது. நம்மள ஆண்டவனோட லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா மலையாளி ஆகிருப்பான், ஒரு கன்னட பாப்பாத்தி நம்மளை ஆளுமை செய்திருப்பார்கள். தெலுங்குல இருந்து வந்த ஓங்கோல் கூட்டம் கலைஞர் கருணாநிதியோட வாரிசுகள் இப்ப நம்ம ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்ப அடுத்தது என்ன பண்ண போறாங்க, விஜய்னு ஒரு நடிகர், அவங்க அப்பா அம்மாவே வீடியோவில் சொல்றான், நாங்கெல்லாம் ஹைதராபாத்ல இருந்து வந்தோம், எங்களுக்கு எல்லாம் வந்த புதுசுல தமிழே தெரியாது. ஆனா நம்ம தமிழ் மக்களும் தமிழக இளைஞர்களும் ஓடுறான் பாருங்க, கூட்டம் போய் சாகுறான். சாகிறது பெருமைங்கிறான். தமிழர்கள் ஆள்வதை இவங்க விரும்பல. இப்ப பாருங்க, எலெக்ஷன் வருது, நாங்கெல்லாம் வாக்கு கேட்க வந்தா கண்டுக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது. சாகடிச்சுக்கிறதுல தமிழனுக்கு அவனையே அவன் அழிச்சுக்கிறதுல அவனுக்கு அவ்வளவு ஒரு ஆர்வம். இப்ப வந்து ஒரு பார்ப்பன கும்பல் ஒன்று, இது ராமர் பூமின்றான், இன்னொரு கும்பல் இது திராவிட மன்னன்றான். இப்ப இந்த தமிழை இந்திய பூர்வகுடியா வளர்ந்தவனுக்கு என்ன அடையாளம் இருக்குதுன்னா எதுவும் கிடையாது. இது ராமர் பூமியும் கிடையாது, திராவிட மண்ணும் கிடையாது. இது தமிழருக்கான மண், தமிழ் மண். இந்த மண்ணுக்கான பூர்வீக குடி இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இங்க தெருமுனை கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. எல்லாம் சுத்தி கடைகள்லயும் அங்கேயும் இங்கேயும் இருக்கிற இந்த கூட்டத்தோட பேச்சை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் சேர்த்து ஒரு செய்தியை சொல்ல விரும்புறேன். ஒரு விஜய் வராரு, ஒரு சினிமா நடிகர் வராருன்னா இங்க தன்னெழுச்சிய எல்லாம் சுத்தி நின்று கேட்டிருப்பீங்க. ஆனா உங்களுக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் மக்களுக்காகவே, இந்த தமிழக மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் முத்தமிழனை பற்றி தெரிய உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் தெரியலன்னா, அவருக்கு சினிமா அடையாளம் இல்லை ஒண்ணு. ரெண்டாவது, இந்த தொகுதி தலைவருக்கு வந்து இந்த கூட்டம் நடத்துதுன்னா முகப்பு பகுதியில வாழைக்காய், இளநீ, பழம், சேர்ல ஒரு பைய அப்படின்னு வச்சிருந்தா இந்த தமிழக மக்கள் வந்து இந்த இடத்த நிறைச்சிருப்பான். ஏன்னா அதெல்லாம் வைக்கிறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. ஆனா உங்களோட நலனுக்காக போராடக்கூடிய மனசு இருக்குது. உங்களுக்காக எங்களுடைய பொருளாதாரத்தை செலவு பண்ணி இங்க வந்து பேசிட்டு இருக்கிறோம். இப்ப தம்பிங்க வந்து எங்க தலைவரோட 40 ஆண்டு கால அரசியல்ல என்னென்ன போராட்டம் அவர் எதை முன்னெடுத்திருக்கிறாரு என்பதை பற்றிய விழிப்புணர்வு கூட்டம். இந்த இளைஞர்களை, இந்த தம்பிங்களை பார்த்து கொஞ்சம் பெருமைப்படுறேன். ஏன்னு கேட்டா, ஒரு கூட்டம் விஜயை பார்க்கறதுக்கு தருதலைங்க மாதிரி ஓடிட்டு இருக்கிற நேரத்துல இந்த தம்பிங்க இங்க வந்து இந்த செய்தியை கேட்கறதுக்கு உட்கார்ந்து இருக்கிறான் பாத்தீங்களா, இவனை உண்மையிலேயே அடுத்த தலைமுறைக்கான தம்பிகள் நீங்க தான். உண்மையிலே சொல்றேன். இப்ப நாங்க எப்படி சினிமாக்காரனை தேடி போகல, இந்த அரசியல்வாதி நம்மள ஆள்றான் பத்தியா, அவெல்லாம் யாரு என்னன்னு தெரியாம அவன் பின்னாடி ஓடல. அப்படி ஓடி இருந்தோம்னா இப்ப உங்களுக்கெல்லாம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் யாரு, அவர் இந்த மண்ணுக்காக என்ன போராடினாருன்னு சொல்றதுக்காக நாங்கெல்லாம் நிக்க மாட்டோம். நாங்களும் ஒரு நடிகர் பின்னாடி போயிட்டு அப்படியே அவனை வாழ்றன்னு சொல்லிட்டு நாளைக்கு தலைமையில தூக்கி வச்சு அவரை நாட்டை ஒப்படைச்சிட்டு அவர் 5 ஆண்டு காலம் இந்த நாட்டை நம்மளை ஆளுமை செய்வாரு. நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு சரியா ரேஷன் வரல, எனக்கு தண்ணி வரல, அந்த தாலுகா ஆபீஸுக்கு போனா முன்சிபல் வேலை செய்ய மாட்டேன்றான், வட்டாட்சியரை கண்டுக்கவே மாட்டேன்றான், ஐயா எங்களை காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கணும். ஆனா ஓட்டு போடும் போது அரசியல்ல வந்து நமக்கு வாக்களிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு நம்ம கொடுத்தாதான், ஓட்டு போட்டாதான் அவன் நம்மளை ஆள முடியும், நம்மள அதிகாரம் செய்ய முடியும். அது யாருக்கு தெரிய மாட்டேன்றது. ஆனா நம்மளை ஆளுகின்ற அரசியல்வாதிக்கு என்ன தெரியும், நம்ம வாக்குகளை விலைக்கு வாங்க தெரியும். எப்படி 500 ரூபா ஒருத்தன் கொடுப்பான், அதுக்கு மேல அந்த வாக்கை விலைக்கு வாங்கணும்னா இன்னொருத்த 1000 கொடுப்பான்,
நம்ம மக்களோட மனநிலை எப்படி இருக்கு? 500 கொடுக்கிறவனுக்கு ஒரு ஓட்டு, ஒரு வீட்டுல 4 ஓட்டு வச்சிருப்போம். 1000 கொடுக்கிறவனுக்கு ஒரு ஓட்டு. ஆனா நம்ம கிட்ட பணிவா வேலை செய்யற அரசு அதிகாரிகளை மக்கள் பிரதிநிதிய தேர்ந்தெடுக்கிற நம்ம, அவன் ஒரு அதிகாரி தவறு செய்யும் போது இன்னைக்கு ஒரு கவுன்சிலரு எம்எல்ஏ நமக்காக பேசுறானா? நினைச்சு பாருங்க. ஓட்டு கேட்கும் போது இப்ப வருவாங்க 4 மாசத்துல வீட்டுக்கு ஐயா அம்மா அம்மா அப்பான்னு கேட்பான், போட்டுருவோம். அடுத்த ஒரு வாரம் அவன்கிட்ட நீங்க போய் அந்த விஓ என்ன சொன்ன வேலையை செய்யலைங்கன்னு கேட்டுப்பாரு. அப்பா எல்லாம் காசு தான், விஓவுக்கு சொல்ற ஒரு 500 1000 போய் கொடு. அதுக்கு மேல நீ டாஸ்மார்க்கு உங்க காசை கொடுத்துருவ. இந்த அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்கு தான் நீங்க வாங்குற காசை வச்சுக்கணும். அது மாதிரி 10 முறை தரணும். அத போல தமிழகம் முழுக்க 40 ஆண்டு காலமா அவர் செய்த பணிகள், எண்ணற்ற போராட்டங்கள். அந்த போராட்டத்துல இந்த சேலம் மாவட்ட மக்கள் மொத்தம் எவ்வளவு பலனடைஞ்சிருக்கிறான்னு சொல்றேன் கேட்டுது. இன்றைக்கு கெயில் நிறுவனத்தோட பைப்பெல்லாம் எங்க போட்டு போறான்? விளைநிலங்களை தவிர்த்து தேசிய நெடுஞ்சாலையில போட்டு போறான். இதனால் பயனடைந்த மாவட்டங்கள் எத்தனை என்று சொன்னால், நாமக்கல், சேலம், தர்மபுரி, இப்படி 4 மாவட்ட மக்கள் என்ன பண்ணியிருக்கான்? பலனடைந்திருக்கிறான். அவனுடைய விவசாய நிலங்கள் காப்பாற்றப்பட்டுக்குது. இது யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க. ஆனா இப்படி எல்லாம் எந்த போராட்டத்திலையும் அவனும் பங்கெடுத்துருக்க மாட்டான். இப்ப சேலத்துல ஒரு ஜவுளி பூங்கான்னு சாயப்பட்டது ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. மணிப்பால் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற பல 100 ஏக்கர்களை என்ன பண்ணிட்டாங்க? சாயப்பட்டறைக்கு எடுத்துட்டாங்க. நாங்க கடைசியா இப்ப போராட்டம் நாங்க உட்கார்ந்து தம்பிங்க, நாங்கெல்லாம் போராட்டம் பண்ணியிருக்கோம். அந்த போராட்டத்தின் விளைவா என்னாச்சு? அந்த சாயப்பட்டறை வேலை தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு பொது வழி பாதை இருந்தது, அந்த பாதையை அடைச்சு வச்சிருந்தாங்க. இப்ப அந்த பாதை மக்களுக்கு எல்லாம் பயன்பட்டு இருக்குது. இந்த போராட்டத்தை நம்ம ஆள்ற திமுகவோ அதிமுகவோ பேசல. அப்ப அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் கேட்டாரு, நான் திமுக சின்னத்துல தான் நின்று ஜெயிச்சிருக்கிறேன். ஆனா மக்களுக்கு ஒரு போராட்டம் என்று வந்தால் அது யாரா இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். வருகிற ஜனவரியில சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது, இத சம்பந்தமா நான் உரிமை குரல் எழுப்புவேன். அந்த நேரத்துல நம்மளை 4.5 வருடத்துக்கு முன்னாடி ஆண்ட எடப்பாடி அண்ணன் எடப்பாடி அவர்கள் எழுந்து நிக்கணும். எம்எல்ஏவோட எழுந்து நின்னார் என்று சொன்னால் அந்த திட்டம் முற்றிலுமா கைவிடப்படும், அதை எதிர்த்து போராடுவோம்னு சொல்லி பேசினாரு. அதுக்கு முன்னதான் எடப்பாடி பேசியிருந்தாரு, என்னென்ன தமிழகத்தை வேணால் திமுக ஆளலாம், ஆனால் சேலத்தை ஆள்வது அதிமுக. நாங்க தான் 10 தொகுதியில ஜெயிச்சிருக்கிறோம், சேலம் எங்களுடைய எஃகு கோட்டைன்னு சொன்னாரு. இப்ப எடப்பாடியை பார்த்து நாங்க கேட்கிறோம், எஃகு கோட்டையனை மார்த்தட்டி கொள்ளும் எடப்பாடிய வருகிற ஜனவரியில சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்க போகுது. எங்க முத்தமிழன் வேல்முருகன் எழுந்து கேள்வி கேட்க போறாரு. அப்ப நீங்க எம்எல்ஏ கூட எழுந்து நின்று முத்தமிழனுக்கு ஆதரவு தருவீங்களான்னு இப்ப நாங்க இந்த கூட்டத்தின் வாயிலா கேட்கிறோம். தருவீங்களா? தரமாட்டாரு. ஏன்னு சொன்னீங்கன்னா, எங்களுக்கு கிடைத்த செய்திப்படி அந்த சாயப்பட்டறைக்கு கையெழுத்து போட்டவரே எடப்பாடி தான். இப்போ ஒவ்வொரு மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு போராடி 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 ஒருத்தர் நாங்க போராடிக்கிட்டே இருப்போம். ஆனா கவர்ச்சியும் ஒரு காசும் கொடுக்குற இடத்துல இந்த மக்கள் போய் ஓட்டு போட்டு இருக்கிற வாய்ப்புகள் எல்லாத்தையும் மாற்று மொழிக்காரனுக்கும் மாற்று சமுதாயத்துக்காரனுக்கும் கொடுத்துட்டு இந்த தமிழருக்கான அடையாளம் என்ன இருக்கு? இப்ப இந்த ஊரு, இந்த கிராமம் என் ஊருன்னு சொல்றான். ஒரு விவசாயி, ஒரு குடியானவன், இங்க பல்வேறு சமூக மக்களும் வசிக்கிறான். ஆனா இந்த தமிழருக்கான அடையாளம் உலக அளவுல ஒண்ணுமே கிடையாது. நம்மள ஆண்டவனோட லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மலையாளியாக இருப்பான், ஒரு கன்னட பாப்பாத்தி நம்மளை ஆளுமை செய்திருப்பார்கள், தெலுங்குல இருந்து வந்த ஓங்கோல் கூட்டம், கலைஞர் கருணாநிதியோட வாரிசுகள் இப்ப நம்ம ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்ப அடுத்தது என்ன பண்ண போறாங்க? விஜய்னு ஒரு நடிகர், அவங்க அப்பா அம்மாவே வீடியோவில் சொல்றான், நாங்கெல்லாம் ஹைதராபாத்ல இருந்து வந்தோம், எங்களுக்கெல்லாம் வந்த புதுசுல தமிழே தெரியாதுன்ட்டு. ஆனா நம்ம தமிழ் மக்களும் தமிழக இளைஞர்களும் ஓடுறான் பாருங்க, கூட்டம் போய் சாகுறான், சாகிறது பெருமைங்கிறான்.
அப்ப தமிழர்கள் ஆள்வதை இவங்க விரும்பல. அப்ப நமக்கான அடையாளங்கள் வெகு இப்பயே அழிஞ்சு போச்சு, நமக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்ப பாருங்க, எலெக்ஷன் வருது, நாங்கெல்லாம் வாக்கு கேட்டு வந்தா கண்டுக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டு 5 வருஷமா சிறுக சிறுக உங்களை சாகடிச்சுக்கிறதுல தமிழனுக்கு அவனையே அவன் அழிச்சுக்கிறதுல அவனுக்கு அவ்வளவு ஒரு ஆர்வம். அந்த வகையில இந்த தம்பிங்கெல்லாம் துண்டு கட்டிக்கிட்டு 10-20 பேர் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எங்களை மாதிரி எங்கேயாவது ஒரு மைக்கை வச்சுக்கிட்டு நீங்களும் பேசுங்க, நீங்களும் மாறிட்டீங்கன்னு சொன்னா மொத்தமா இந்த தமிழினத்தோட அழிவு. அவ்வளவுதான். நான் தமிழன் சொல்லிக்கிறதுக்கெல்லாம் எந்தவித அடையாளமும் தமிழ்நாட்டில் கிடையாது. அதே போல எண்ணற்ற போராட்டங்கள். அந்த போராட்டத்தை பத்தி எல்லாம் தம்பிங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க கேட்டுட்டு இருப்பீங்க. இப்போ ஒரு பார்ப்பன கும்பல் ஒன்று இது ராமர் பூமின்றான், இன்னொரு கும்பல் இது திராவிட மன்னன்றான். இப்ப இந்த தமிழை இந்திய பூர்வகுடியா வளர்ந்தவனுக்கு என்ன அடையாளம் இருக்குதுன்னா எதுவும் கிடையாது. அதனால உங்களுக்கு எளிமையா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இது ராமர் பூமியும் கிடையாது, திராவிட மண்ணும் கிடையாது. இது தமிழருக்கான மண், தமிழ் மண். இந்த மண்ணுக்கான பூர்வீக குடி அப்படின்னு சொன்னா ஒற்றை தலைவன் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் மட்டும்தான். வருங்காலத்துல இது வேல்முருகன் மண் என்று வருங்கால வரலாற்று பேச வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.